அசோக் செல்வன், மேகா ஆகாஷ் இவங்க 2 பேர் நடிப்பில் டிசம்பர் 22 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன படம் தான் சபாநாயகன். அசோக் செல்வன் ஒரு படத்துல சூஸ் பண்ணி நடிச்சா அந்த படம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி தான் சபாநாயகன் படமும். இது ஒரு சைலண்ட் ஹிட் மூவி. சபாநாயகன் படத்தை இன்னைக்கு ஓவர்சீஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மான ஆஸ்ட்ரோ ஆப்ல பிரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வர பிப்ரவரி 14 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு 4 லாங்குவேஜில் ஹாட் ஸ்டார்ல பிரீமியர் பண்ண போறாங்க. இந்த படம் நல்லா இருக்கும்னு ரிப்போர்ட்லாம் வந்துட்டே இருந்தது. அடுத்து ஹனுமான், தேஜ சஜ்ஜா, அம்ரித் ஆயர், வரலட்சுமி சரத்குமார் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். பொங்கல் சங்கராந்தி வீக்கெண்டுக்கு இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி. கிட்டத்தட்ட 250 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணிருக்கு ஹனுமான் படம். ஹனுமான் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ZEE5 தான் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தை வர பிப்ரவரி 15 ZEE5ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு 4 லாங்குவேஜில் பிரீமியர் பண்ணுறாங்க. ஹிந்தியில் மட்டும் மார்ச் மிடில் பிரீமியர் பண்ணுவாங்களாம். அடுத்து குண்டூர் காரம், ட்ரிவிக்ரம் டைரக்ஷனில் மகேஷ் பாபு, ஸ்ரீலீலா இவங்க 2 பேர் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்த படம் கிட்டத்தட்ட 200 கோடி மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த படம் ஒரு ஆவரேஜான மூவி தான். குண்டூர் காரம் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வர பிப்ரவரி 9 இந்த குண்டூர் காரம் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு 4 லாங்குவேஜில் பிரீமியர் பண்ணுறாங்க. அடுத்து அயலான், நம்ம ரவிக்குமார் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத் சிங், யோகி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம். அயலான் படம் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அயலான் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை சன் NXT தான் வாங்கியிருக்காங்க. வர பிப்ரவரி 9 அயலான் படத்தை அமேசான் பிரைமில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு 4 லாங்குவேஜில் பிரீமியர் பண்ணுறாங்க.